அன்பான நேயர்களே, இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இங்கே வீடியோவில் துளசி செடியை பற்றி பேச போகிறோம். துளசி என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமானது. அதோடு அல்லாமல் இந்த துளசியில் கருந்துளசி, இன்னொரு துளசி, 2 துளசி இருக்குது. இந்த கருந்துளசியில் யாரெல்லாம் தோல் வியாதி பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அழகை மிருட வைக்கும். அடுத்தது சர்வரோக நிவாரணி, மலேரியா, இருமல், வயிற்று வலி, வயிற்றுப்புண் எல்லாவற்றிற்கும் டெய்லி ஒவ்வொரு இலையை சாப்பிட்டுட்டு வந்தாக்கே ரொம்ப நல்லது. துளசி அழகுற்றவரை அழகுள்ளவர்களாக இருக்கும் என்று அதர்வன வேதங்களும் கொடுக்கின்றன. வேதமே சொல்லுது துளசியில் எவ்வளோ மகிமை இருக்குது. துளசி செடி இருந்ததுனாக்க அங்கே பாம்புலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. தேள் கடிச்சாக்க, பாம்பு கடிச்சாக்க துளசி செடியை அந்த ரசத்தையோ அல்லது அந்த இலையோ அரைச்சி மேலே தடவினா அந்த விஷம் மேலே ஏறாது, அவர்கள் உயிர் பிழைத்துக் கொள்வார்கள் என்பதும் உண்மை. நான் கிராமத்தில் இருந்ததுனால இதெல்லாம் பார்த்துருக்கேன். துளசி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இஞ்சி ரசத்தோட துளசி ரசம் மற்றும் தேனை கலந்து காலையில் உட்கொண்டால் கேஸ்ட்ரிக் பிரச்சனை தீரும், வாயு பிரச்சனைகள் இருக்காது. பெண்களுக்கு நீண்ட நாள் இடைவெளி விட்டு வரும் மாதவிடாய் பிரச்சனை தீரும். தேள் கடித்த இடத்தில் நன்றாக அரைத்து துளசியரை தேய்த்தால் வலி குறையும். இப்படி பல நுணுக்கங்கள் இந்த துளசியில் இருக்குது. ஒவ்வொரு செடியிலையும் இறைவன் நல்ல படைப்பு படைத்திருக்காரு. எல்லா இலைகளுமே மூலிகைகள். அதில் ஒவ்வொன்றுலையும் ஒரு மருத்துவ குணம். பூவாகட்டும், தேனாகட்டும், இலையாகட்டும் எல்லாத்துலேயும் வச்சுருக்காரு. மரத்தில் எல்லாத்துலேயும். இதில் துளசியில் எத்தனை விதவிதமான துளசி இருக்குது. ஒன்று விஷ்ணு துளசி, 2வது கற்பூர துளசி, 3வது சிவப்பு துளசி, 4வது காட்டு துளசி, 5வது சிவன் துளசி, 6 சிறு துளசி, 7 பெரிய துளசி, 8 பைர துளசி, 9 கிருஷ்ண துளசி, 10 லக்ஷ்மி துளசி. இப்படி லக்ஷ்மிக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவாங்க துளசி. யார் வீட்டில் காலையில் எழுந்து துளசி பூஜை பண்ணுறாங்களோ, விளக்கேற்றி பிரதர்ஷன நமஸ்காரம் செய்து துளசி பாட்டு பாடியோ சோசனம் செய்யோ அர்ச்சனை செய்கிறார்களோ அவர்களுக்கு கிருஷ்ணன் அருள் பரிபூர்ணமாகட்டும். இது ரொம்ப உண்மையான வார்த்தைகள். 2வது இயற்கையிலேயே மனம் கொண்டது துளசி. கோவிலில் கூட தீர்த்தத்துக்கு பயன்படுத்துவாங்க. எந்தெந்த அதுவும் ஐயங்கார் கோயிலில் அந்த துளசி போட்டு தீர்த்தம் பண்ணினாக்கா அது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பகவானோட அருள் அதில் கலந்துருக்கும். அடுத்தது துளசி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டாக்க, இந்த துளசி செடி வச்சாலே நெகட்டிவ் வைப்ரேஷன் பூரா விலகி போகும், குட் வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால் துளசி நல்லா பாதுகாக்கணும், போற்றணும். ஆனால் அதுக்கு வெயில் ரொம்ப தேவை. வெயில் இல்லைன்னா துளசி வராது. சரியான வெயில் கிடைத்தால் அந்த துளசியானது நன்றாக வளரும். அப்படி வளர்ந்த துளசி நம் வீட்டுக்கு பாதுகாப்பை மட்டும் தராமல் எல்லோருடைய மனசிலும் அமைதியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும். அதனால் நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வீடு துளசி வச்சு வழிபடுங்க. அதை பாதுகாத்து இறைவனை போல இறைவனோடையே சேர்ந்து இருக்கிறவள், அதாவது கிருஷ்ணனோட ஒய்ஃபு தான் துளசி. அதனால் அவங்கள 2 பேரையும் வேண்டிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. நன்றி, வணக்கம். இது குழந்தை பாக்கியம், கல்யாணம் எல்லாத்துக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கும். நன்றி, வணக்கம்.